நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைடு வந்து நம்ம ரேப்பிடோ ரைடு ஓட்டணுங்கிற கான்செப்டில் ஓட்டல. எப்படி ஓட்டணும்னு பார்த்தோம்னா, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கம்பெனி போயிட்டு திருப்பி கம்பெனி முடிச்சுட்டு ஈவினிங் தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் வீட்டுக்கு வர பாதைக்கு நம்ம ரைடு எடுத்து வந்தோம். வெறும் ரெண்டு ரைடு, ஓகேவா? இதில் வந்து என்னென்னா, நேற்று ரொம்ப அலைச்சல், ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால உடம்பு ரொம்ப டயர்டானதுனால ரைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு எடுக்கலை. அப்படியே ஆன் தி வேல வரும்போது ரெண்டு ரைடு எடுத்துகிட்டு வந்தேன். அதோட வேல்யூமே 100 ரூபா. அந்த ரைடுக்கான கிலோமீட்டர்ஸ் கவரேஜ் வந்து 13 கிலோமீட்டர். 2 ரைடுக்கு 13 கிலோமீட்டருக்கு நம்ம பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு போட்டால் நம்ம வண்டிக்கு 20 ரூபா போதும். அப்படி கணக்கு போட்டோம்னா ஒரு 80 ரூபா லாபம். அந்த 80 ரூபாயும் நமக்கு அப் அண்ட் டவுன் நம்ம கம்பெனி போயிட்டு வர்றதுக்கு அந்த பெட்ரோல் காஸ்ட்கே நம்ம வந்து டேலி பண்ணிக்கலாம். அதை தாண்டி என்னாச்சுன்னா, கம்பெனி ப்ளஸ்ஸு ஆஃபீஸ் பூந்தமல்லி டு புதுச்சத்திரம், எகெயின் பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் டு ஒரகடம் டு சிங்கப்பெருமாள் கோயில் டு தாம்பரம் டு பெருங்களத்தூர். ஸோ ஃபுல்லாக ரவுண்டிங். இதில் பாதி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் பாதி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கும். எல்லாத்தையும் நேற்று கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு கம்பெனிக்காக. ஸோ ஃபுல்லாக ட்ராவல் தான் நேற்று. அதனால் டயர்டாகிறதுனால நம்மளால் ரைடு ஓட்ட முடியல. ஆன் தி வேல 2 ரைடு எடுத்தோம். அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது போக ஒர்க் அவுட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக புஷ்அப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். இதில் வந்து நம்ம 9 புஷ்அப் குவான்டிட்டி எடுத்தோம், ஓகேவா? ப்ரோட்டீன் கண்டென்ட்னு எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா காலையில் எழுந்துச்சி சமைக்கிறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ எதுவுமே சமைக்கலை, ஹோட்டல்ஸில் தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான்வெஜ்ஜுக்கு ப்ரோட்டீனுக்காக ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதோடு முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வந்து இன்றைக்கும் ஆஃபீஸ் வந்தாச்சு. இன்றைக்கும் கம்பெனிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அந்த ஈவெண்ட்டையும் முடிஞ்சால் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதை நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்டு 3, அப்புறம் 5, இப்போ 7. ரெண்டாவது வியூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் நல்லா இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலோட சிச்சுவேஷன் வந்து ரைட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து டிவிலலாம் வரவங்களாம் ஃபேமஸாக நினைப்போம். டிவியில் நம்மளும் வரணும்னு ஆசைப்படுவோம். இப்போ என்னோடய யூடியூப் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோ வந்து எதில் பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொபைலில் பார்த்துருக்காங்களா, டிவியில் பார்த்துருக்காங்களா, இல்லை டேப்பில் பார்த்துருக்காங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதில் பார்க்கும்போது 100க்கு 9.4%, 9% கூட நம்ம வச்சுக்கலாம். 100 பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னா அதில் 9 பேர் டிவியில் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 9 பேர் நம்மள டிவியில் ஒருத்தவங்க வீடியோவில் பார்த்துருக்காங்க போது ஒரு சின்ன ஒரு பெருமை மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ டிவியில் வரதே நம்ம பெருமையால் யோசிப்போம். ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.